திருப்பூரில் நடந்த எஸ்எஸ்ஐ மர்டர் சண்முகவேல் ஒரு எஸ்ஐயை ஓட ஓட வெட்டி கொண்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டு போட்டாங்களா ஆம்புலன்ஸ் வித்து அனுப்பலாம் ஃபோன் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். அந்த ஒரு ஒரு நிமிஷம் தான். செல்ஃபோனில் படம் எடுத்ததுமே இந்த மணிகண்டன் வெட்ட ஆரம்பிச்சு தான் தருவாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் விசாரணை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருவராக இருந்தவர் தான், இடம்பெற்றிருந்தவர் தான் அந்த சண்முகவேல். சண்முகவேலுக்கும் அவருக்கும் ஏற்கனவே நேரடியாக ஒரு தொடர்பு இருந்திருக்கு. பெரிய பெரிய ரவுடிகள் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஆயுதங்களை வச்சிருப்பாங்க எப்பவுமே. இவங்க ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறவர், அவர் ஆயுதம் வச்சிருந்தாரு, அவர் போய் பதுக்கி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி. இல்லை, அதில் முரண் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெட்டின அந்த கத்தி இருக்குல்ல, இப்போ ஒருவேளை மணிகண்டன் என்கவுண்டர் பண்ணிட்டனால இதுக்கப்புறம் எதுவும் உண்மைகள் வெளிவராமல் மறைக்கப்பட்டுருமா? சீக்கிரமாக என்கவுண்டர் நடந்ததுக்கு காரணமாக தானே? இல்லை, நீங்கள் இப்போ மணிகண்டன் ஒரு கேரக்டர் இருந்தால் தான் என்கவுண்டர் மூலமாக நீங்கள் தீர்ப்படுறீங்கனாலே நீங்கள் நீதித்துறையை நம்பலை, சட்டத்தை நம்பலை. சார், இப்போ அஜித்குமார் இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டடி டெத்து, போலீஸ் பிளிட்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டடி டெத்து, அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இவர் என்கவுண்டர் கொல்லப்பட்டார். போலீஸ் அட்ராசிட்டி அதிகமாகிடுச்சு. நிறைய பேரும் போலீஸ் இதய நோயில் தான் சாகும். இப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், பணிச்சுமை இருக்கும். இது இன்னொரு பக்கமும் பார்க்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, போலீஸ் நாடுறாங்க. இப்போ போலீஸ்க்கே இந்த மாதிரி நடக்கிறப்போ மக்களுக்கு எப்படி போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை வரும்? எப்படி ஒரு நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? ஒரு விசாரணைக்கு போலீஸ் என்னை கூப்பிடுது அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னா என்னை தற்காத்துக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? சார், அந்த மாதிரி போலீஸ் மேலே நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். போலீஸ் இல்லாமல் ஒரு நாள் ரெண்டாவது இல்லை சார், நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இதுக்கு நடந்த கஸ்டடி டெத்தாக இருக்கட்டும். அதான் சார், போலீஸ் ஸ்டேஷனை மொத்தமாக பூட்டிட்டீங்கன்னா ஒரு நாள் தான் நிம்மதியாக நம்மளால் வாழ முடியும். ப்ரோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் கிரைம் ரிப்போர்ட்டர் சேதுராமன் அவர்கள் தான் இருக்கார். வாங்க அவருடன் உரையாடலை தொடருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த திருப்பூரில் நடந்த எஸ்எஸ்ஐ மர்டர் சண்முகவேல் ஒரு எஸ்ஐயை ஓட ஓட வெட்டி கொண்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்தது சார்? எஸ்ஐயை ஓட ஓட வெட்டி கொண்டார் அப்படின்னு சொல்கிறத விட கண்ட்ரோலுக்கு தகவல் வருது 100க்கு. அதாவது எப்படி சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சண்முகவேல் பெட்ரோல் வண்டியில் ரோந்து வாகனம் சொல்லுவாங்க, அதில் போயிட்டுருக்காரு. அவர் கூட ஒரு கான்ஸ்டபிள் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது திருப்பூர் கண்ட்ரோலுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்துல பண்ணை வீட்டில் குடும்பத்தோடு அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிற சத்தம்லாம் கேட்குது, கொஞ்சம் வாங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கண்ட்ரோலுக்கு ஃபோன் வரும். எப்பவுமே கண்ட்ரோலில் ஃபோன் வந்தால் மட்டும் பெட்ரோல் வண்டியில் யார் இருக்காங்களோ, பக்கத்தில் யார் இருக்காங்களோ அனுப்புவாங்க. அந்த நியர்பை ஏரியாவில் இவர் இருக்கிறதுனால இவருக்கு தகவல் கொடுத்து மைக்கில் உடனே ஸ்பாட்டுக்கு போகன்றாங்க. இவர் ஸ்பாட்டுக்கு போகிறார். ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது அப்பா 2 பிள்ளைங்க, போலீஸ் என்கவுண்டரில் இறந்த மணிகண்டன், அப்பா மூர்த்தி, தங்கப்பாண்டின்னு ஒரு பையன், 3 பேரும் அடிச்சுட்டு ஒருத்தர் உருண்டுட்டு இருக்காங்க. யாரோ 2 பேர் மடைக்கு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதில் இவருக்கு அப்பாவுக்கு லேசாக விட்டு, இன்னொரு தம்பியான அவங்க கூட பிறந்தவங்க தங்கப்பாண்டி, அவருக்கு லேசாக விட்டு உள்ளே போனதுமே போலீஸை பார்த்தும் சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே இவர் அங்கேருந்து 108க்கு ஃபோன் பண்ணி வெட்டு போட்டாங்களா ஆம்புலன்ஸ் வித்து அனுப்பலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது. போலீஸ் எப்பவுமே ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் இருந்ததுன்னா அக்யூஸ்டு பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா அது நாளைக்கு பயன்படக்கூடிய விஷயம். அதனால் செல்ஃபோனில் படம் எடுக்கிறார். அவ்வளோதான். அந்த ஒரு ஒரு நிமிஷம்தான் டைம். செல்ஃபோனில் படம் எடுத்ததுமே இந்த மணிகண்டன் வெட்ட ஆரம்பிச்சதா தகவல். கீழே வந்துடுறாரு. ஓட விட்டு அந்த கூட அந்த கான்ஸ்டபிளில் அவர் விட்டால் போதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடியாச்சு. இவர் மட்டும் மாட்டிக்கிறார். ஏஜ் 57, ஓட முடியாது. அந்த ஏஜுக்கு ஓட முடியும். அந்த இடம் அந்த மாதிரி இடமா இல்லை. ஏன்னா சவுக்கு தோப்பு இந்த பக்கம் பண்ணை வீடு, மாட்டிக்கிறார். விட்டு கழுத்தையே அறுத்து, அதாவது உங்களுக்கு கை தேர்ந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தொழில் ரீதியான கொலையாளிகள் பண்ணுற மாதிரி அந்த நடுமடையில் வெட்டுவாங்க. ஆமாம், அது கை தேர்ந்த கொலையாளிகள் தான் அதை அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றெல்லாம் உடம்புல வெட்டுறது, கை காலில் வெட்டுறது அப்படி இருக்கும். எங்கே வெட்டுறதுன்னு தெரியாமல் காற்றுல கம்பு சுற்றுற மாதிரி தான் சுற்றுவாங்க. தேர்ந்த கொலையாளிகள் பண்ணுறது தான். நடுமண்டையில் வெட்டு, அப்புறம் கழுத்தில் எங்கே உயிர் போகுமோ அந்த இடத்துல ஒரு வெட்டு. இந்த பண்ணை வீடு ஒரு எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமானது. ஏடிஎம்கே மகேந்திரன் அவரோட தோட்டத்தில் தான் இவங்க வேலை பார்க்குறதா சொல்கிறீங்க. பண்ணை வீட்டில் வேலை பார்க்குறாங்க. 5 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட பின்னணியை பற்றி தெரியாமையே அவர்
வேலைக்கு வந்து சேர்த்துருப்பாரு. அதான் சார் இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா ஒரு ஒரு நார்த் இந்தியன் வேலைக்கு வைக்கும்போது ஏன்னா அவங்க தான் நமக்கு அந்நியப்பட்டவங்க. ஆமாம். தமிழ்நாட்டவர்னால் நமக்கு தெரியும். நார்த் இந்தியன் வேலைக்கு வைக்கும்போது நீங்கள் வந்து ஆதார் கார்டு வாங்கி பாருங்கள், என்ன ஆவணத்தில் சேர்க்கணுமோ அதை வந்து உறுதி பண்ணிங்க அப்படின்னு போலீஸு சொல்லுது. போலீஸ்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அந்த மாதிரி தான் இவங்களையும் வந்துட்டு வெறும் ஆதார் மட்டும் வாங்கி பார்த்துட்டு சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு வாதம் தான் வரும். அது எம்எல்ஏ தரப்புலேருந்து சொல்கிறாங்களா சார்? இல்லை அப்படி தான் ஒரு வாதம் வைப்பாங்க அவங்க. ஓகே ஓகே. ஆனால் இந்த ஆள் வந்துட்டு இந்த சம்மந்தப்பட்ட துவாக்குடியான் என்கிற மூர்த்தி பல குற்ற வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர். அவங்க பசங்களும் சின்ன சின்ன வழக்குகள் இருக்குது. பெரிய இறந்து போன மணிகண்டன் மேலே வந்து 4-5 வழக்குகள் இருக்குது போலீஸ் ரெக்கார்டு பிரகாரம். ஓகே ஓகேங்களா? இன்னொரு பையன் மேலேயும் இருக்குது, தங்கப்பாண்டி மேலேயும் வழக்குகள் இருக்குது. அந்த மாதிரி குடும்பமே வந்து வழக்குகள் தொடர்பாக அதாவது வெட்டுறது குத்துறதுன்னு பெருசாக இல்லைனாலும் அடிதடி வழக்குகள் நிறைய இருக்குது. அவங்க மேலே இந்த திருட்டு வழக்குகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. திருட்டு வழக்குலாம் இருக்கான். போலீஸ் ரெக்கார்டில் வந்து அடிதடி வழக்குகள் அதிகமாக காட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பம் அவங்க வந்துட்டு இங்கே வந்து வரும்பொழுது யாருடைய பரிந்துரையில் எம்எல்ஏ சேர்த்தாரு அது ஒன்று இருக்குது. ஏன்னா பண்ணை வீடுன்றது வந்து பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் தான் அங்கெல்லாம் இந்த பக்கம் தென்னந்தோப்பு இந்த பக்கம் மாந்தோப்பு அப்படின்னு போட்டு நடுவில் பண்ணை இருக்கும். அந்த பண்ணையை பார்த்துக்கிட்டு அங்கேயே ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி கூட அப்பா அம்மா 2 பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சண்டை வந்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சார் சம்பவம் நடந்தப்போ மணிகண்டன் வந்து எஸ்எஸ்ஐ அவரோட செல்ஃபோனை பிடுங்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு முதல்ல அந்த. ஓகே சார். வெட்டுப்பட்டிருக்கிற அவங்க அப்பா மூர்த்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இன்னொரு சகோதரன் தங்கப்பாண்டியன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் வெட்டிட்டு கத்தியோடு நிற்கிற மணிகண்டனையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அவனுக்கு வந்து சுதாரிக்கிறான். எப்படியும் போலீஸில் இந்த ஆள் வந்து எப்படி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவார், இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன் அனுப்பிடுவார். அனுப்பிவிட்டு அங்கே ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா நம்ம வண்டவாளமும் தெரிஞ்சிடும், 3 பேர் வண்டவாளமும் தெரிஞ்சிடும், போலீஸில் போனால் இதோட பெரிய சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வெட்டுறான். செல்ஃபோனை பிடிங்கி காலில் ஓரமாக போடுறோம். அதை உள்ளே போட்டுட்டு தான் அடுத்த கட்டமாக அங்கேருந்து தப்பிக்கிறான். போலீஸ் வரும்போது இவங்க 2 பேர் தான் ஸ்பாட்டில் இருக்காங்க. இவங்கள வந்து போலீஸில் சரண்டர் ஆனதாக தான் தகவல். யார்? ஆனால் 3 பேருமே சரண்டர் ஆகிட்டாங்க. இல்லை இல்லை தானே சார் தகவல்? மணிகண்டன் வந்து தலைமறைவு. 2 பேர் வெட்டுப்பட்ட அப்பாவும் மகனும் 2 பேரும் தான் சரண்டரு. 5ஆம் தேதி சம்பவம். 5ஆம் தேதி இந்த மாதம் 8ஆம் மாதம் சம்பவம். 6ஆம் தேதி இவங்க போய் சரண்டர் ஆகிடுறாங்க காலையில். 7ஆம் தேதி வந்து மணிகண்டன் என்கவுண்டர். சரண்டர் ஆகாத மணிகண்டன் வந்து சரண்டர் ஆனானா இல்லை போலீஸ் வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு? போலீஸ் வந்து தேடுது. ஏன்னா இது வந்து பெரிய அளவில் பேசப்படுற விஷயமாயிடுச்சு. 2வது பணியில் இருக்கும்போது ஒரு காவல் அதிகாரியை வெட்டி கொலை பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ போலீஸ் தான் வந்து மணிகண்டனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனா வந்து சரண்டர் ஆகல. மணிகண்டனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு 7ஆம் தேதி இரவே பிடிக்கிறதா தகவல். பிடிச்சிட்டு அந்த ஆயுதம், கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம் எங்கே இருக்குது அப்படின்னு போலீஸ் சொல்கிற ரெக்கார்டு தான். பெரும்பாலான வழக்குகள் வந்து போலீஸு தான் சொல்லுது. என்ன ஆயுதம் எங்கே வச்சுருந்தான் அப்படின்னு காட்டு அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது அதே பக்கத்தில் ஒப்பனாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு, அந்த ஆற்றங்கரை ஓரமாக அந்த ஆயுதத்தை நான் பெரிய பெரிய ரவுடிகள் அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ஆயுதங்களை வந்து வச்சுருப்பாங்க எப்போவுமே. இவங்க ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறவர், அவர் அங்கே இருந்த கடப்பாரையோ இல்லை மம்முட்டியோ அதை மாதிரி தான் எடுத்து கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஆயுதம் வச்சுருந்தாரு, அவர் போய் பதுக்கி வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி. இல்லை அதில் முரண் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டின அந்த கத்தி இருக்குல்ல, ரொம்ப கூர்மையான கத்தி. நடுமண்டையில் வந்து கடப்பாரில் அந்த மாதிரி புழங்க முடியாது, கழுத்தை வந்து அந்த மாதிரி அறுக்க முடியாது, உயிர் போகிற மாதிரி. ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம் தான், அது உறுதியாக சொல்லலாம். இல்லை சார், இப்போ சண்டை நடக்குது அப்படின்னா இப்போ அக்கம் பக்கத்தில் என்ன இருக்கோ ஒரு இளநீசி ஒரு கத்தி இருக்குல்ல சார், ஆமாம், ரொம்ப கூர்மையாக தான் இருக்கும். அது ரொம்ப சாதாரணமாக சீவனால் எப்படி பறக்கும் இல்லையா, அது அந்த கத்தி தான் இருக்கும் அங்கே. அதை தான் கொண்டு பண்ணியிருக்கலாம். வெளியே இருந்த ஆயுதம்னா கூட அந்த கத்தி பயன்படுத்திடலாம். இப்போ அந்த கத்தியாவது வேணும் இல்லை போலீஸ் ரெக்கார்டுக்கு, கோர்ட் நடவடிக்கைக்கு, எவிடன்ஸுக்கு ஒப்படைக்கணும் இல்லையா. அதனால் போலீஸ் சொல்கிறது என்னென்னா, அவன் வந்து மணிகண்டனை பிடித்த பிறகு ஒப்பனார் பக்கத்தில் ஆற்றங்கரை ஓரமாக புதைச்சிருக்கிறதா சொன்னான். சரி காட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு போய்ட்டு காட்ட சொன்னோம், எடுக்க சொன்னோம். ஆயுதத்தை எடுக்கும்போது எங்களை தாக்க முற்பட்டான்
அப்போ நாங்கள் வார்னிங் கொடுத்தோம், சப் இன்ஸ்பெக்டரை கையை வெட்டிட்டான், ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு கை வெட்டப்பட்டது. கை வெட்டப்பட்டது. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ஆய்வாளர், ஸ்பாட்டில் இருந்த ஆய்வாளர் சுட்டார். 2 குண்டு சுட்டார், இல்லை 1 பட்டுது, இறந்துட்டாப்புல அப்படின்லாம் போலீஸ் இருக்காரு. சார், எம்எல்ஏ மகேந்திரனுக்கும் இறந்தார்ல எஸ்எஸ்ஐ ம். சண்முகவேல், ம். அவருக்குமே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழக்கில் வந்து அவங்க 2 பேருக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன வழக்கு சார்? இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சார். ஓ. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து விசாரணை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒருவராக இருந்தவர் தான், இடம்பெற்றிருந்தவர் தான் அந்த சண்முகவேல். ஓகே. அப்படி இருக்கும்பொழுது மகேந்திரனும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அதாவது அந்த பக்கத்தில் யார் யார் அரசியல் செல்வாக்கு இருக்காங்களோ எல்லாரையுமே விசாரிச்சிருக்காங்க. அப்போது சண்முகவேலுக்கும் அவருக்கும் ஏற்கனவே நேரடியாக ஒரு தொடர்பு இருந்திருக்கு. தொடர்புனா அவர் விசாரணை அதிகாரியாகவும் இவர் விசாரிக்கப்பட்ட நபராகவும் இருந்திருக்கு. அதனால் இவருக்கும் இதில் இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ தூரன்றது போலீஸ் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் தெரியும். நம்மளே போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து அதிமுக எவ்வளோ செல்வாக்குள்ளவர்ன்றது தான் இதை நம்ம பார்க்கணும். ஒரு செங்கோட்டையன் இருக்கார்ல, ஆமா. செங்கோட்டையனுடைய சம்பந்தி அவர். ஓ, செங்கோட்டையனும் மகேந்திரும் சம்பந்திகள். சம்பந்தி. அதனால் அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இருக்கக்கூடியவர். இதனால தான் வந்து இந்த வழக்கை வந்து நம்ம பேசுகிறோம். அதிமுகவில் தொடர்பு இருக்கிறவர், அவருடைய பண்ணை வீட்டில் கொலை நடக்குது. ஆனால் அந்த சம்பவம் நடந்துமே போய்ட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நேரில் போய் பார்த்து ஆறுதலாம் சொல்லிட்டாரு. நம்ம ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த குற்றப்பின்னணி இருக்கிற ஆளுங்க வந்து 5 ஆண்டுகளாக உங்களுடைய பாதுகாப்பில் இருந்திருக்காங்க. இங்கே இருக்கும்போது நிறைய தகராறுலாம் பண்ணியிருக்காங்க அவங்க. சார், இந்த வழக்கில் இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, மகேந்திரன் எஸ்எஸ்ஐ இதுக்கு முன்னாடி அந்த வழக்கில் வந்து விசாரிச்சிருக்காங்க சொல்லியிருக்கீங்க. இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் குற்ற பின்னணியில் உள்ள ஆளுங்கன்னு சொல்கிறாங்க. சம்பவம் நடந்ததும் அந்த எம்எல்ஏவோட தோட்டத்தில் தான் நடந்திருக்கு. அப்படின்றப்போ இது இன்னும் சந்தேகத்தை தான் வலுவாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு அதனால தான் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ இதை நம்ம ஏன் கேட்குறோம்னா, மணிகண்டன் என்கவுண்டர் நடந்ததுலாம் கேட்க மாட்டோம். இப்போது ஒரு விஷயத்துக்கு தீர்வு வந்து என்கவுண்டர் கிடையாது. நீதிமன்றம் தேவை இல்லையா, நீதித்துறை தேவை இல்லையா? இப்போ ஒருவேளை மணிகண்டன் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டனால இதுக்கப்புறம் எதுவும் உண்மைகள் வெளிவராமல் மறைக்கப்பட்டுருமா, இல்லை வந்து அதனால தான் வேற இந்த இது சீக்கிரமாக என்கவுண்டர் நடந்ததுக்கு காரணமாக தானா? இல்லை, நீங்கள் இப்போ மணிகண்டன் ஒரு கேரக்டர் இருந்தால் தான் இது எதனால் நடந்தது, யார் இதுக்கு பின்னணி அப்படின்னு ஒரு கோணம் இருக்குது. 2வது, உண்மையிலேயே அந்த ஸ்பாட்டில் நடந்த ஒரு கோபம் வேகத்தில் குடி வெறியில் நடந்ததா, இல்லை கொலை பண்ணுறதுக்கு யாருன்னா சொல்லி பண்ணதா, எல்லா விஷயமும் வந்து எங்கே போய் நிற்குதுன்னா மணிகண்டனுடைய உயிரில் தான் நிற்குது. மணிகண்டன் உயிரோடு இருந்திருந்தா இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சிருக்கும். அந்த மணிகண்டன் ஒரு கேரக்டரே இல்லையே. சார், என்கவுண்டர் வந்து மனித உரிமை மீறல் தான் கண்டிப்பாக. அப்போ இது வந்து கொலையாக தான் கருதப்படுகிறது. ஆமாம். இப்போ அந்த கோர்ட்டு வந்து இந்த விசாரணையை எப்படி கொண்டு போகும் சார்? போலீஸ்க்கு என்ன மாதிரியான விசாரணைக்கு வந்து வற்புறுத்தும்? இல்லை, இவங்க வந்து போலீஸில் வந்து கொடுக்குற ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சியங்கள் இதன் அடிப்படையில் கோர்ட்டு முடிவு எடுக்கும். அது வந்து எவ்வளோ தூரம் வந்து அது நம்ம எல்லாருக்கும் திருப்தியான ஒரு முடிவா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. நீதிமன்றத்துடைய முடிவு தான் இறுதியானது. இப்போ இது வந்து வழக்காக பதிகிறாங்க, இதை வந்து விசாரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு போலீஸ் தானே விசாரிப்பாங்க. இந்த என்கவுண்டர் விஷயத்தில் என்ன நடந்தது, என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தானே விசாரிப்பாங்க. இல்லை, சிறப்பு டீம் போடுவாங்க. தனிப்பட்ட முறையிலே வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் அந்த மாதிரி சிலரையும் கூட சில வழக்குகளில் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய சங்கடம்னா, இந்த என்கவுண்டரில் எல்லா என்கவுண்டரில் இருக்கக்கூடிய சங்கடம் கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கை வந்து என்கவுண்டர் மூலமாக முடிவு கொண்டு வரதை வந்து எப்பவுமே வந்து நீதியின்பால் நடக்கக்கூடிய நாட்டில் வந்து உடன்பாடு இல்லை. சட்டத்தின்பால் நீதியின்பால் ஒரு நாடு நடக்குது இல்லையா, அந்த நாட்டில் வந்து நீங்கள் என்கவுண்டர் மூலமாக வந்து தீர்ப்பெழுத முடியாது. என்கவுண்டர் மூலமாக நீங்கள் தீர்ப்பெழுதுறீங்கனாலே நீங்கள் நீதித்துறையை நம்பலை, சட்டத்தை நம்பலை. அதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் சார், நான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல கொலை நடந்த இடத்துல கூடிய ரத்னம் படிந்த ஆயுதங்கள், சட்டைகள், உடைகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய தடயங்கள் இதெல்லாம் இருக்குது. 2வது, போலீஸ் மோப்பனாயை பயன்படுத்துகிறாங்க, கருவிகள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அழகாக கோர்ட்டில் கொண்டு போய்ட்டு பண்ணலாம். என்னென்னா கொஞ்சம் தாமதம் ஆகும்னா இவங்க இதெல்லாம் சேகரம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் சாட்சி சேகணும் இல்லை, இருக்கிற சாட்சியை வந்து ஒழுங்காக வந்து சொல்லணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது காலம் கடந்து போயிட்டே இருக்கு இல்லையா, சீக்கிரம் முடிஞ்சிடணும். ஒரே வழி, சுட்டுட்டா யாரும் பேச போகிறதில்ல. அவனை கொன்னா இவனை கொண்டுட்டோம்,
இப்படி தான் போய்ட்டுருக்கு. நிறைய வழக்கில் வந்து என்கவுண்டரில் தான் முடிவு தீர்ப்பே எழுதுகிறாங்க, முடிவில் தீர்ப்பே எழுதுகிறாங்க. இப்போ வந்து என்கவுண்டர் வந்து காவல்துறையினர் வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி எதுவும் கருதுறாங்களா? இது வந்து சினிமாவில் காட்டப்படுற மாதிரி இது ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி எதுவும் கருதுறாங்களா சார்? இல்லை, காவல்துறை அந்த மாதிரி கருதுகிறாங்களா இல்லையான்றதே அந்த மாதிரி கேள்விக்குள்ளே நம்ம போக முடியாது. பொதுவாக வந்து ஒரு மோசமான ரவுடி நிறைய கொலைகள் பண்ணுறான், அவன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. மாட்டிட்டா என்கவுண்ட்ரு அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்கல்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பிடிச்சிட்டாங்கடா எப்படியும் விசாரித்து இவங்ககிட்ட இருக்கிற எல்லா தகவலையும் வாங்கிடுவாங்க, இவனுடைய டீம் எல்லாரையும் கண்டுபிடிச்சிடுவாங்க, இவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்க, இவன் டீம் எல்லாம் வந்துடும், இவன் சொத்தெல்லாம் முடக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது வந்து அந்த வழக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி வந்திருக்கணும். ஆனால் இந்த வந்து மறுதலாக போகிறது வந்து தவறான விஷயம். ஆமாம், முழுமையாக தவறு தான் அது. உங்களுக்கு அந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வந்து இறந்ததுமே கவர்மெண்ட்டில் எப்பவுமே வந்து பணியின் போது உயிரிழந்தால் போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து 1 கோடி ரூபா அது முதலமைச்சர் உடனே அறிவிக்கிறாரு. அந்த தொகுதி அமைச்சராக இருக்கிற சாமிநாதன் போய்ட்டு அஞ்சலி செலுத்துகிறாரு. மாவட்ட கலெக்டரு, போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால், ஒரு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், இந்த மாதிரி பல நிறைய பேர் போய்ட்டு அதிகாரிகளாம் கலெக்டர் முதற்கொண்டு அஞ்சலி செலுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நம்ம பார்க்கும்போது ஒரு மனநிறைவாக இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்துறது மனநிறைவாக இருக்குது. அதே இடத்துல எது மனநிறைவு, உண்மையான மனநிறைவுனா, இந்த சம்பவத்தை செஞ்சால குற்றவாளி அவனை பிடிச்சு விசாரித்து அவனை உண்மையான அக்யூஸ்டாக கொண்டு வந்து கோர்ட்டு நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் அதோட மனநிறைவு. அது சுட்டுறது இல்லை. சுட்டுறது எப்படி உங்களுக்கு மனநிறைவாக இருக்கும்? இருக்காது சார். இப்போ அஜித்குமார் இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டடி டெத்து, போலீஸ் ஃபிளிக்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டடி டெத்து, அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இவர் வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். போலீஸ் வந்து அட்ராசிட்டி வந்து அதிகமாயிருச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். இதுக்கு யார் தான் கடிவாளம் கட்டுறது? இதுக்கு என்ன தான் தீர்வு? இந்த அரசாங்கம் இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? அது என்ன பண்ணலாங்க சார்? எப்பவுமே சார், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது நாளைக்கு எதிர்கட்சி, நாளைக்கு அதே கட்சி இந்த மாதிரி இருக்கும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எந்தெந்த எண்கள் நடந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதை கண்டிக்கிறது. மறுபடியும் இவங்களே ஆளுங்கட்சி வரும்போது அதே மாதிரி நடக்கும், இவங்க வந்து கண்டிக்கிறது. இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுல தான் போகுமே தவிர, இந்த மாதிரி என்கவுண்டர் விஷயங்களை வந்து ஒரு கிளைமாக்ஸு அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வடிவம் யாருமே பண்ணதில்லை. இனிமேலும் நடக்குமான்னு தெரியல எனக்கு. முடிவு அவங்களே எடுத்துடலாம். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வழக்குகள் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஒரு சாதாரண ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு பிடிக்கிறது இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்சியில் கேள்விப்பட்டிருக்கீங்க, போலீஸ்காரங்க எட்டி உதச்சி ஒரு கர்ப்பிணி இறந்ததாக இருக்கட்டும். அதுலேருந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் மேலே தான் நிறையா தப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள். அதான் சார், நான் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நேரத்தில் வந்து போலீஸ் வந்துட்டு நிறைய முகாம்கள் உண்டு பண்ணுவாங்க. முகாம்கள்னால் தியான வகுப்பு, அப்புறம் வந்து உடலுக்கு உறுதி செய்யக்கூடிய உடற்பயிற்சி, இதெல்லாம் ரெகுலராக நடக்கும். உடற்பயிற்சி இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. தியான வகுப்பு, இது இல்லாமல் வந்து உளவியல் சார்ந்த பயிற்சிகள், பப்ளிக்கிட்ட எப்படி நீங்கள் பேசணும், பப்ளிக் எப்படி பேசினாலும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதிகபட்சமாக நீங்கள் வந்து அவங்கள ஆயுதத்தால் தாக்காத அளவுக்கு எப்படி விசாரணை நடத்தணும், உங்களுடைய விசாரணை முறை எப்படி இருக்கணும், இதெல்லாம் தொடர்ந்து முகாம் மாதிரி நடக்கும், வாரம் நடக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸோடு அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு ரெண்டாவது ஒர்க் லோட் அதிகம் சார் போலீஸு. அதான் சார், அவங்களுக்கு வந்து இத்தனை கேஸ் இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் பிடிக்கிறாங்களா சார்? இவங்களுக்கு வந்து இத்தனை கேஸ் பிடிக்கணும், இவ்வளோ டார்கெட்டு, எல்லாமே டார்கெட்டில் இருக்குது. பணிச்சுமை அதிகம். 10 பேர் செய்கிற வேலையை வந்து 3 பேர்கிட்ட கொடுக்குறது. சில காவல் நிலையங்களில் வந்து உங்களுக்கு அந்த அதிகாரிகளே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் வந்து போகிறான்னு வச்சுக்கலாம், ஒரு ரவுண்ட்ஸுக்கு நைட் ரவுண்ட்ஸ் போகிறான்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேர் போயிட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ 2 பேர் தான் போகிறாங்க. ஏன்னா பந்தோபஸ்து டியூட்டின்னு அவங்க லோக்கல் எம்எல்ஏ வீட்டுக்கு, கோயில் நிகழ்ச்சிக்கு, திருவிழாவுக்கு, திருவிழா பாதுகாப்பு, அப்புறம் லோக்கல் அமைச்சர் வீட்டுக்கு பாதுகாப்பு, அப்புறம் பந்தோபஸ்து டியூட்டி, அது இதுன்னு போடுவாங்க. ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. இப்போ இதெல்லாம் வந்து என்கவுண்டருக்கு காரணமாக நம்ம சொல்ல முடியாது. போலீஸும் வந்து நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க போகிறாங்கல்ல, அதுக்கு தான் உளவியல் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் வேணும்னு சொல்கிறேன். அவங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்,
அவங்கள இன்னும் அந்த மெடிக்கல் விஷயங்கள் அதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இதய நோயில் தான் சாகுறாங்க, ஹார்ட் அட்டாக்ல. ஹார்ட் அட்டாக். அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு, பணிச்சுமை இருக்கும். இது இன்னொரு பக்கமும் பார்க்கணும். அப்போ அந்த பணிச்சுமை அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட எது வந்தாலும் அதுக்கு உடனே தீர்வு பண்ணாதான் அவங்க ரிலீஃப் ஆக முடியும். ஓகே. அந்த மாதிரி தான் இது என்கவுண்டர் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, போலீஸை நாடுறாங்க. இப்போ போலீஸ்க்கே இந்த மாதிரி நடக்கிறப்போ மக்களுக்கு எப்படி போலீஸ் மேல ஒரு நம்பிக்கை வரும்? எப்படி ஒரு நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சார். அதை வந்து ஒரு அரசாங்க ஆளுநர்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். போலீஸுக்கு முதல்ல வந்து பணிச்சுமை இல்லாத அளவுக்கு பார்க்கணும், அவங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும், வாரத்தில் ஒரு நாள் விடுப்புன்னு இருந்தது இல்லையா, அது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மற்றபடி வந்து சுழற்சி முறையில் விடுப்பு அப்படின்னு ஒன்று உண்டு, அது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பல விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த யார் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள கவர்மெண்ட்டு கீழே அவங்கள நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களே வந்து ஏகப்பட்ட மனச்சுமையும் பணிச்சுமையும் இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க எவ்வளோ தூரம் சரியாக இருக்க முடியாது. அதனால தான் வந்து மேலேருந்து ப்ரெஷர், சண்முகவேலு எஸ்எஸ்ஐயை கொண்டுட்டான், என்ன பண்ணுறீங்க ஐயா பிடிக்கிறோம் தேட வேண்டியது. பிடிச்ச பிறகு இன்னும் பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி போலீஸ் அதிகாரியே வெட்டி கொண்டுட்டா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? போலீஸுக்கு வந்து மேலதிகாரி அவங்க கொடுக்குற அழுத்தம், அது இல்லாமல் பொதுமக்கள் கிட்ட இருக்கிற தன்னோட மரியாதையை காப்பாற்றிக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு தீர்வாக இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறதுக்கான இது வந்து போயிடுது, சூழ்நிலை மாறிடுது. இல்லைனா வந்து போலீஸ் என்கவுண்டர் அப்படி விஷயத்த பண்ண அவசியம் இல்லை. அது ரெண்டாவது, முதல்லலாம் ஒரு நேரத்தில் வந்துட்டு செய்தித்தாள்லையோ போலீஸ் கொடுக்குற ரிப்போர்ட்லையோ என்ன ஒன்றா, துப்பாக்கி மோதலில் தற்காப்புக்காக இறந்து விட்டார், என்கவுண்டர்ன்ற வார்த்தையே வராது. ஓகே 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 சார். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சாதாரணமாக எங்களை வெட்ட வந்தார், நாங்கள் சுட்டுட்டோம். ஓப்பனாக அதை டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு இந்த கேஸ்லேயும் அதானே சார் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த கேஸ்லேயே அதானே சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு இதுதான். ஒரு விசாரணைக்கு போலீஸ் என்னை கூப்பிடுது அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னா என்னை தற்காத்துக்கொள்ள நான் என்ன பண்ணணும் சார்? அந்த மாதிரி போலீஸ் மேலே வந்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். போலீஸ் இல்லாமல் ஒரு நாள் தான் ரெண்டாவது இல்லை சார். நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இந்த நடந்த கஸ்டடி டெத்தாக இருக்கட்டும், இப்போ ஏன் இப்போ நீ சும்மா ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு கை நீட்டினாலே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் சார், போலீஸ் ஸ்டேஷனை மொத்தமாக பூட்டிட்டிங்கன்னா ஒரு நாள் தான் நிம்மதியாக நம்மளால் வாழ முடியாது. போலீஸ் இல்லாமல் மனிதனால் செயல்பட முடியாது சார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயும் போலீஸோடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. அதனால தான் நமக்கு போலீஸ் மேலே கோபம் வர்றது. எனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்றை பார்த்து பயப்படுற இடத்துல நான் இருக்கிறேன். சொல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கை வச்சு தான் பயம் வருது, நான் குடிக்கலனோட பிடிச்சிருவானன்ற பயம் வருதுன்னு அந்த பயத்தை போக்கணும். அது வந்து உங்களுக்கு போலீஸ் தான் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். முழுக்க முழுக்க காவல்துறை அவங்கள சார்ந்தது தான். ஆமாம், அந்த நம்பிக்கை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டியது போலீஸ் தான். சார், தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.